வாரியார் சாமி சொல்லுவார் 7 3 10 8 2 10 9 1 10. சொல்லுவதிலே தான் வித்தியாசம். பதில் என்பது ஒன்றாக இருக்கிறது. நீ சிவாய நம என்று சொன்னாலும், கர்த்தா என்று சொன்னாலும், அல்லாஹ் என்று சொன்னாலும் சொல்லுவதிலே வித்தியாசம். 7 3 10 8 2 10 9 1 10. ஆனால் சேருகின்ற இடம் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னார். இதைத்தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி சாதி மதம் பேதம் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இந்த மத நல்லிணக்கத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்லுகின்ற, உலகத்திலே நடக்கின்ற ஒரே ஒரு விழா எது என்று சொன்னால் அருட்பிரகாச ராமலிங்க சுவாமி அவருடைய விழா தான். எல்லாருக்கும் சாயம் இருக்குது, எல்லாம் பூசிக்கிறோம், எல்லாம் பூசிக்கிறோம். ஆனால் இதற்கு சாயம் கிடையாது, அதனால தான் வெள்ளையா இருக்கிறது. சாயமே கிடையாது, ஆனால் வெள்ளையாக இருக்கிறது. சாதி மதம் பேதம் இல்லை, சாதி மதம் பேதம் இல்லை. வாரியார் சாமி ஒரு கதையை சொல்லுவாரு. ஒரு தாய்ப்புறா குஞ்சு புறாவை எடுத்துக்கொண்டு கோவில் கோபுரத்திலே கூடு கட்டி வாழ்ந்தது. கோயிலுக்கு குடமுழக்கு, வர்ணம் பூசணும், பெயிண்ட் அடிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. தாய்ப்புறா குஞ்சு புறா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. தாய்ப்புறா குஞ்சு புறாவை எடுத்துக்கொண்டு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியுடைய மினாராவிலே போய், ரம்ஜான் வந்து பெயிண்ட் அடிக்கணும் மசூதிக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போச்சு, ஆலயத்திற்கு. ஆலயத்தினுடைய அந்த கோபுரத்தில் கூடு கட்டி வாழ்ந்துச்சு. கிறிஸ்துமஸ் வந்துடுச்சு, இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கணும், என்ன பண்ணுறதே தெரியல. தாய்ப்புறா பார்த்துச்சு, குஞ்சு புறா பார்க்குது. அங்கேன்னு இங்கே மசூதிக்கு வந்தோம், மசூதியிலேருந்து சர்ச்சுக்கு வந்தோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. மீண்டும் கோயிலுக்கே சென்றது. எது? தாய்ப்புறாவும் குஞ்சு புறாவும் கோயிலுக்கே சென்றது. கீழே ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குஞ்சு புறா தாய்ப்புறாவிடத்திலே கேட்டது, எதற்காக இவர்கள் இப்படி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? தாய்ப்புறா குஞ்சு புறாவுக்கு சொன்னது, அவர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது.